அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் ஒரு அற்புதமான நாள் 16/12/2024 மார்கழி திங்கள் முதல் நாள், அதாவது மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் மார்கழி திங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி திங்கள்னா அந்த எந்த மாதமாக இருந்தாலும் தைத்திங்கள் மார்கழி திங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் நாளை அந்த மாதிரி இலக்கணத்தில் வர்ணனை செய்வது உண்டு. மார்கழி திங்கள் தைத்திங்கள் அப்படின்னா முதல் நாள் அப்படின்ற ஒரு அர்த்தம். நாளைய தினம் பார்த்திங்கன்னா மார்கழி திங்கள் முதல் நாள், அந்த முதல் நாள் திங்கக்கிழமையோடு வருவது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். திருப்பாவையில் பார்த்திங்கன்னா பாடல்லையே வரும். ஏன்னா மார்கழி திங்கள் அந்த முதல் நாள் தானே நம்ம திருப்பாவை முதல் பாசுரம் ஆரம்பமாகும். அதனால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம், மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க நாள் நாளைய தினம். பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த வழிபாடு ஒரு சிறப்பை தருவதாக இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை தான் கடவுள் தான் இயற்கை. அந்த நேரத்தில் அமைதியாக இருக்கும் இந்த பிரபஞ்சம். அப்போ நாம் எதை வேண்டுகின்றோமோ அது நமக்கு நடக்கும். இது அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் அனைவரையும் எழுப்பி மார்கழி நோன்பை இருக்கச் செய்து அனைவரும் பயன் பெற வேண்டும் அப்படின்றதுக்காக ஆண்டாள் நாச்சியார், இந்த மார்கழி மாதத்தினுடைய கதாநாயகி யார் அப்படின்னு கேட்டால் ஆண்டாள் நாச்சியார் தான். ஆண்டாள் நாச்சியார் தான் மட்டும் நோன்பு இருந்து கடவுள் அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னு நினைக்கல. தன்னோடு கூடி இருக்கக்கூடிய தன் தோழிகளையும் இந்த நோன்பை இருக்கச் செய்து இறைவனினுடைய பாதத்தை நாம் அடையணும் அப்படின்னா அதற்கு சில விதிமுறைகள் உண்டு. அந்த விதிமுறைகள் பிரகாரம் நாம் போனோம் அப்படின்னா இறைவனை எளிதில் நாம் பற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாசுரங்களை எழுதுவாங்க. அந்த பாசுரங்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் வார்த்தைகள், அதில் இருக்கக்கூடிய அந்த அர்த்தங்கள், அது இந்த கரும்பு தின்ன கூலி வேண்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுவையை தரக்கூடியது அந்த திருப்பாவை. அவ்வளவு அர்த்தங்கள் அதில் பொதிய செய்து அந்த பாடல்களை வரிசை கிரமமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு 30 நாளும் நாம் திருப்பாவை திருவம்பாவை இவற்றை படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். நம் பிள்ளைகளுக்கும் அவற்றை நாம் சொல்லித்தர வேண்டும். தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த மார்கழி மாதம். அதனால்தான் எல்லா ஆலயங்களிலேயும் அதிகாலையிலேயே சூரிய உதயம் ஆவதற்கு முன்பாகவே எல்லா ஆலயங்களிலேயும் பூஜைகள் முடித்திடுறாங்க. அதனால் நாம் நம் வீட்டில் என்ன செய்ய வேண்டும், மார்கழி திங்கள் அந்த நாள் நாளைய தினம் நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். அதிகாலையில் எழ வேண்டும். இதில் நிறைய அறிவியல் காரணங்களும் இருக்குது. அதிகாலையில் எழ வேண்டும். இந்த அதிகாலை பணி நம் உடலுக்கு நல்லது செய்யும். அதனால் அதிகாலையில் எழ வேண்டும். குனிந்து கோலத்தை போட வேண்டும். பூசணி பூ வைத்து அந்த சாணத்தை வைத்து அதில் பூசணி பூவை வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும். கோவிலுக்கு செல்ல வேண்டும். அடுத்து நிலைவாசலில் 2 விளக்குகளை ஏற்ற வேண்டும். நாளைய தினம் விஷ்ணு பகவானுக்கு அனைத்து தெய்வங்களுக்கும் பொங்கல், மார்கழி மாதம் அப்படின்னாலே இந்த வெண்பொங்கல் தான். அதனால் வெண்பொங்கலை நாம் செய்து இறைவனுக்கு பிரசாதமாக நாம் அளிக்க வேண்டும். பூஜையை செய்ய வேண்டும். அதாவது சூரிய உதயம் ஆவதற்கு முன்பாகவே வீட்டில் நாம் பூஜைகளை முடித்து விட வேண்டும். இப்படியாக சில நியமங்களை நமக்கு நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த கிரமத்தில் நாம் பூஜைகளை நிச்சயமாக செய்ய வேண்டும். இதில் முதல் நாள் கொஞ்சம் அதிகமாக பூஜைகள் என்பது இருக்கும். வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய் இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. பூக்கள், துளசி இவற்றையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. வெண்பொங்கலை செஞ்சுக்கோங்க.
பெருமாளுக்கு எல்லா தெய்வங்களுக்கும் அதை வந்து படைச்சு நீங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நிலைவாசலில் 2 விளக்கை வந்து நாளைய தினம் வந்து ஏற்றுங்க. சுத்தமாக நல்லெண்ணெய் அல்லது கடுகு எண்ணெய் அல்லது இலுப்ப எண்ணெய் இவற்றில் எது இருக்கோ அதை வந்து ஊற்றி 2 தீபங்களை வந்து நாளைய தினம் ஏற்றி வையுங்க. இந்த தீபங்கள் வந்து தானாக மலை ஏற வேண்டும். தினந்தோறும் அந்த தீபத்தை வந்து சுத்தப்படுத்தி தீபம் வைப்பது சிறப்பு. அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமத்தை வைத்து நாம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. இப்படி மார்கழி மாதம் முழுவதும் 30 நாட்களும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நிலைவாசல் மற்றும் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதின் மூலமாக நம்முடைய அனைத்து விதமான தர்மமான கோரிக்கைகளை இறைவன் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். அதனால் எல்லாருமே இந்த மார்கழி மாதத்தினுடைய அந்த பாவை நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நாம் இருக்க வேண்டும். பாவை நோன்பை வந்து நாம் செய்ய வேண்டும். அதிகாலையில் எழ வேண்டும். இந்த ஒரு மார்கழி மாதமே அதிகாலையில் எழுவதுதான் மிகவும் சிறப்பு. கோவிலுக்கு நிச்சயமாக செல்ல வேண்டும். 30 நாட்களும் நாம் கோவிலுக்கு சென்று இறைவனை நம்முடைய கண்களால் தரிசனம் செய்ய வேண்டும் என்பதை வந்து நமக்கு சுருக்கமாக சொல்லி மார்கழி நோன்பை இருங்கள். மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்து இறைவனை வந்து தியானம் செய்யுங்கள். இப்படி நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நாமும் அதை கடைபிடிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை வந்து சொல்லித் தருவோம். திருப்பாவை திருவெம்பாவை இது வந்து மிகவும் முக்கியமானது இந்த மார்கழி மாதத்தில். அதனால் இந்த மார்கழி நோன்பு 30 நாட்களும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு விநாயகரை பிரார்த்தனை செய்து 30 நாட்களும் நிலைவாசலில் தீபம் ஏற்றுவது மற்றும் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது, இதை வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி நாம் செய்யும்போது நம்முடைய கோரிக்கைகள் வந்து நிச்சயமாக நிறைவேறும். ஏதோ ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சு நீங்கள் வந்து இந்த 30 நாளும் பூஜை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக அந்த கோரிக்கை என்பது உங்களுக்கு அந்த 30 நாள் முடிவதற்கு உள்ளாகவே அதற்கு உண்டான ஒரு ரிசல்ட் என்பது உங்களுக்கு நிச்சயமாக வரும். அதிகாலையில் எழுந்து குளிப்பது என்பது மிக மிக முக்கியமானது. ரொம்பவும் அழகான ஒரு காலை பொழுதாக இருக்கும் இந்த மார்கழி மாதம் முழுவதும். அதனால் இந்த மார்கழி மாதத்தை யாருமே வீணடிக்காமல் இந்த 30 நாட்களும் மார்கழி நோன்பை இருக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் கூறிய வழியில் நாமும் செல்வோம். நம்முடைய பிள்ளைகளையும் வந்து வரச் செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.